ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை வேர்க்கடலையில் எப்படி நம்ம வீட்டிலேயே வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்காக நான் சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருக்கேன். அது நீங்கள் சீசன் அப்போ கிடைக்கும் இல்லைங்களா, நம்ம சாப்பிடுவோம்ல கிரவுண்ட்நட், அதில் நீங்கள் உரிச்சி கூட ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நான் எனக்கு இப்போ அது கிடைக்காதனால நான் பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன் பச்சை வேர்க்கடலை. அது இந்த மாதிரி நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு வரையும் நல்லா வறுக்கணும், சரிங்களா? இப்போது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். கை சூடு பொறுக்கிற இது வர வரையும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா தோல் எல்லாத்தையும் உதிர்த்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி எல்லா தோலையும் நீங்கள் உதிர்த்துட்டு, நீங்கள் இதுக்காக வெளியே போகணுங்கிறதுலாம் இல்லை. இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுக்கிறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா, அதில் நல்லா சீவ் பண்ணி எடுத்திங்கன்னா தோல் மட்டும் அதில் விழுந்துடும். மீதி நம்மளுக்கு கடலெல்லாம் அதில் மேலே நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கே நம்ம ரொம்ப நேரம் இந்த வேர்க்கடலை யூஸ் பண்ணாமலே இருந்திருப்போம். வெளியே போகணுமே, இந்த தோல் எடுக்கணுமே அப்படின்றனால இது ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா சீவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலை மட்டும் மேலே நிற்கும், தோலெல்லாம் தனியாக வந்துடும். இதை நல்லா ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஒரு 4 மாதம் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் அவ்வளோ நாள் இருக்காது, வறுக்கும் போதே பாதி காலி ஆயிடுச்சு ஸ்டோர் பண்ணும் போதே. ஸோ இந்த மாதிரி நல்லா ஏர் டைட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.